அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், யாருக்கெல்லாம் தயிர் வடை ரொம்ப பிடிக்கும்? எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுவும் நார்த் இந்தியன் ஸ்டைலில் தான் நான் செய்வேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், சாட் மாதிரியே இருக்கும். இஃப்தாருக்காக செஞ்சுருந்தேன். ஒரு 1/4 கிலோ அளவுக்கு வந்துட்டு உளுந்த ஒரு 4-5 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுட்டு, ஒரு பச்சை மிளகா, கொஞ்சோண்டு இஞ்சி, தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு, தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா அந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டு, கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா அந்த மாதிரி பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. மாவு நல்லா சாஃப்டாயிரும். மாவு அரைக்க ஆரம்பிக்கும் போதே எண்ணெய் ஹீட் ஆகுறதுக்காக அடுப்பில் வச்சுருந்தேன். நான் வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி குட்டி குட்டி பால்ஸாக போட்டுட்டு நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு வந்துட்டு ஒரு சட்னி அரைக்கணும். புளி சட்னி தனியாக, க்ரீன் சட்னி தனியாக போடுவாங்க. நான் ஒன்றாவே சேர்த்து ரெடி பண்ணிடுவேன். இந்த டேஸ்ட் அப்படியே அதோட டேஸ்ட் மாதிரியே ரியலாக வந்துடும். கொஞ்சமாக மல்லி, புதினா, தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் அதிகமாக புளி, கொஞ்சமாக வெல்லம், லெமன் ஜூஸ், 2 பல் வெள்ளைப்பூடு, கொஞ்சோண்டு இஞ்சி சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி அரைச்சி வச்சிடணும். இன்னொரு பக்கம் அடுப்பில் தண்ணி, அதில் தேவையான அளவு உப்பு போட்டு ஹீட் ஆகுறதுக்காக வச்சுருக்கேன். தண்ணி கொதிக்கிற ஸ்டேஜ் வரும் பார்த்தீங்களா, அந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பாலை அப்படியே அந்த தண்ணியில் சேர்த்துடணும். அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு சேர்க்கணும். ஒரு 3/4 லிட்டர் அளவுக்கு தயிர் எடுத்திருக்கேன். நல்லா திக்காக இருந்ததுனால ஒரு 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு, ஒரு 3 டீஸ்பூன் சுகர், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு, ஒரு ஹேண்ட் விஸ்க் வச்சுட்டு நல்ல ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் பீட் பண்ணி தனியாக எடுத்து வச்சாச்சு. இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா அந்த பால்லாம் அந்த தண்ணியில் ஊறி இருக்கும். இப்போ அந்த எக்ஸ்ட்ரா அந்த தண்ணியெலாம் அப்சர்வ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஃபுல்லாக அந்த மாதிரி ஸ்குவீஸ் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு, எதில் பிளேட்டிங் பண்ண போகிறீங்களோ அதில் மாற்றிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க தயிர் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஊற்றிக்கலாம். டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்கு மேலே கொஞ்சமாக சில்லி பவுடர், நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க க்ரீன் சட்னி இருக்குது இல்லையா, அது தேவையான அளவு ஊற்றிட்டு, அதுக்கு மேலே ஓமப்பொடி, காராச்சேவு, காராபூந்தி எது வேணால் போட்டுக்கலாம். எனக்கு நேற்று காராபூந்தி கிடைக்கல. டேஸ்ட் வந்துட்டு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் சாட் ஐட்டம்ஸ் பிடிக்கிறவங்களுக்கு இந்த தஹி வடை வந்து ரொம்ப பிடிக்கும். என்னோட ஃபேவரட். ஸோ நோம்புக்குள்ளே இன்னொரு தடவை செஞ்சு சாப்பிட்றணும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு.